ஹலோ பிரைஸ் லார்ட். 2 நாளாகமம் 32:31 ஆகிலும் பாபிலோன் பிரபுக்கள் ஸ்தானாதிபதிகள் தேசத்தில் நடந்த அற்புதங்களை கேட்க அவனிடத்துக்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அவனை சோதிக்கிறதுக்காக எசேக்கியா ராஜாவை பார்க்க பாபிலோனிலிருந்து வந்த சிறப்பு தூதுவர்கிட்ட அவன் நடந்து கொண்ட விவரத்தை குறித்து 2 ராஜாக்கள் 20வது அதிகாரத்தில் நம்மளால வாசிக்க முடியும். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரருடைய உறுதியான நம்பிக்கையை சோதிக்கிறதுக்காக சில வேளைகளில் நம்மளுடைய தேவன் என்ன பண்ணுவார், அருகாமையில் இருக்கிற உதவிகளை கூட விலக்கி விட்டுருவார். நம்மளோட வாழ்க்கையில் நம்ம சோதிக்கும் போது அந்த தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் சோதனையே கொடுக்குறாரு. தேவன் பல விதங்களில் அநேகர வேதத்தில் சோதிச்சிருப்பாருங்க. எகிப்தில் யோசேப்பு அனுபவித்தது போல நீண்ட காலமாக எதிர்பாராத சூழ்நிலைகள், யோபு அனுபவித்தது போல சரீர துன்பம், வியாதி, அவருடைய பாதிப்பு, மன உளைச்சல், இந்த மாதிரியெல்லாம் அனுபவிச்சிருப்பாரு. ஆபிரகாம் சாரால் விஷயத்தை போல தேவனுடைய வாக்குத்தத்தம் தாமதமாக நிறைவேறிச்சு அவங்களோட வாழ்க்கையில். நம்மளுடைய துன்பமும் நம்மளுடைய நெருக்கடியான அனுபவங்களும் நம்மளுடைய வேதங்கள் மத்தியிலும் நம்ம கர்த்தரை நம்பி அவருக்கு உண்மையாக இருக்க கற்றுக்கொள்ளணுங்க. அப்போ தான் யோபு கூட கடுமையான சோதனை வந்த போது அவர் இவ்வாறு அறிக்கையிட்டிருப்பாங்க வேதத்தில், நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. தேவன் நம்மளை சோதிக்கும் போது நம்ம இன்னைக்கு எப்படி சொல்கிறோம், நம்ம அந்த சோதனையை ஏற்றுக்கொள்ளாமல் நம்ம கதறோம், ஐயோ என்னால் முடியலாண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி சொல்லாமல் இந்த யோபுவை போல நம்ம சொல்லுவோமா? இந்த தாழ்மையை தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. இந்த சோதனைன்றது பார்த்திங்கன்னா நம்ம மீது கொடுக்குற நியாயத்தை இப்போ தண்டனையே கிடையாதுங்க. அவர் யாரை சோதிக்கிறாரோ அவங்க மீது வைத்துள்ள மாபெரும் நோக்கம் அப்போ தான் அது மூலியமாக வெளிப்படும். ஆண்டவரே நீங்கள் என்ன சோதிங்க, அப்போ தான் எங்களுடைய நோக்கம் என்னன்றது நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சோதித்த பின் நாங்கள் பொன்னாக விளங்குவோம்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன். ஆமென்.